இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 40 ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் மோர் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு அப்படி மாறுது. ஸோ லாஸ்ட் 4 மேட்ச் நீங்கள் துபாயில் நடந்த மேட்ச்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணுற டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் நீங்கள் ஒரு 180 ப்ளஸ் ஸ்கோர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பண்ணி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் உங்களோட பவுலிங் அட்டாக் கூட வின் பண்ணலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னன்னா நம்ம பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டா போதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் பனி பயங்கரமாக தெரியுது. தென் டியூ இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த டியூ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி இப்போ செகண்ட் ஹாஃப் டோர்னமெண்ட்டில் தான் வருது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேசிங் தான் விரும்புகிறாங்க. ஒரு சில கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் விரும்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கும் அட்வான்டேஜ் இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். மொத்தத்தில் இந்த மேட்சை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும் கட்டாயமாக 2 பேருமே வெற்றி பெற வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக இந்த ஐபிஎல்லேருந்து வெளியே வரணும். ஸோ அவங்க பிளே ஆஃப் ஜெயிக்கணும்னா அங்கே வரக்கூடிய எல்லா மேட்சும் 2 டீம் ஜெயிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் விளாண்டுருக்கிறாங்க. ஸோ அதில் 6 தோல்வி 4 வெற்றி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் விளாண்டுருக்குறாங்க. அதில் 3 வெற்றி 6 தோல்வி. ஸோ நாளைக்கு யார் தோக்குவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெளியே போய் அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2 டீம் ஹெட் ஸ்டார்ட்ஸ் பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸோ 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டோட ஸ்கோர் ஸ்டார்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 143. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். ராபின் உத்தப்பா, பென் ஸ்டோக்ஸ், சஞ்சு சாம்சன், ஸ்டீவன் ஸ்மித், ஜாஸ் பட்லர், ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயாஸ் கோபால், கார்த்திக் தியாகி, ஆங்கிட் ராஜ்புட். அண்ட் ராபின் உத்தப்பா போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் தான். ஆனால் அதுக்கு முந்தின மேட்ச் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. ஸோ இன்னும் அவரை நம்பலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுப்பாருங்கிறத. ஆனால் இங்கே பென் ஸ்டோக்ஸ் தான் பெரிய, ஏன்னா அவருக்கான அது இடமா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா மிடில் தான் வருவார், 4, 5 அந்த ஸ்பாட்டில் தான் வருவார். இந்த ஐபிஎல்ல புதுசாக ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ ஆனால் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அவர் 41 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பேட்டிங்கில் இல்லை. ஆனால் ஸ்டீவன் ஸ்மித் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பென் ஸ்டோக்ஸ், ராபின் உத்தப்பா ஓப்பனிங் இறங்கும் போது சஞ்சு சாம்சன் 1 டவுன் இறங்குறாரு. ஸோ நாங்கள் மிடில் நானும் ஜோஸ் பட்லரும் பார்த்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறது நமக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் தான் ஓப்பனிங் நாளைக்கு ரோபின் உத்தப்பா கூட இறங்க போகிறாருங்கிறது நமக்கு இதெல்லாம் தெளிவாக தெரியுது. ஸோ அவங்க அந்த ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. மிடில் ஆர்டரில் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நானும் ஜோஸ் பட்லரும் பார்த்துக்கிடுவோன்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரியான் பராக் அவர் நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அவருக்கான சான்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணுவார். அண்ட் ராகுல் டிவாட்டியா அவர் எக்ஸ்ட்ரான ஒரு பிளேயரு. ஸோ கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். ஸோ 4 ஓவர் போட்டு விக்கெட்டும் எடுக்க முடியும், என்னால் டீமுக்கு ஜெயிச்சும் கொடுக்க முடியும்னு சொல்லி 2 மேட்ச் டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பேட்டிங்லேயும் தன்னோட வித் த பால் ஆகட்டும் வித் த பேட் ஆகட்டும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை 100% கொடுக்குறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த டீம்ல ஒரு விக்கெட் டேக்கர்னு சொல்லலாம், கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம். ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் ராகுல் டிவாட்டியா 2 பேருமே லெக் ஸ்பின்னர். 2 பேருமே ரன்ஸ் கட்டுப்படுத்தாங்க. போன சிஎஸ்கே கூட எதிரான லாஸ்ட் இவங்க விளையாண்ட சிஎஸ்கே கூட மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 23 டாட் பால்ஸ் போட்டிருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அது எவ்வளோ பெரிய இவங்களோட கூட்டணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லெக் ஸ்பின்ல அவங்க கொஞ்சம் கை ஓங்குற மாதிரி தான் இருக்கு. சும்மாவா கோச் யாருங்க, ஷேன் வார்னே ஆச்சு, சும்மா சொல்ல முடியுமா? அவரோட வழிகாட்டில் பேரில் தான் அவங்க 2 பேரும் செயல்படுறாங்க. கார்த்திக் தியாகி அவர் நல்லா போட்டுட்ருக்கார். லைன் அண்ட் லென்த்தில் வேரியேஷன், அவரோட பவுலிங்கில் ஏகப்பட்ட வேரியேஷன் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துருவார். யாரை தூக்குவாருன்னு தெரியாது, ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ சூப்பரான விக்கெட் டேக்கர் பிளேயர் கூட சொல்லிடலாம். ஆங்கிட் ராஜ்போல் ரோடு தான் இங்கே பெரிய ஒரு இதாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா ஆங்கிட் ராஜ்பூட் ஒரு மேட்ச்சில் ஆங்கிட் ராஜ்பூட் விளாடுறாரு, இன்னொரு மேட்ச்சில் ஜெயதேவ் உன்கட் விளாடுறாரு, திடீர்னு வேரன் அவரும் உள்ள கொண்டு வர்றாரு. அந்த பிளேஸில் அந்த 11வது பிளேஸ் மட்டும்தான் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு ஒரு பிடிபடாமல் இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர், ஜானி பெரிஸ்டோ, மனிஷ் பாண்டே, பிரியம் கர்க், அப்துல் சமாத், விஜய் சங்கர், ஜசன் ஹோல்டர், ரஷீத் கான், நட்ராஜன், சந்தீப் சர்மா, பிசில் தம்பி,
கயல் அகமத், டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பிரிஸ்டோ. ஸோ ரெண்டு பேருமே சொல்லும் போது ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர்ஸ் தான். இவங்க இப்போ என்ன ஒரு ப்ரெஷர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கெயின் வில்லியம்சனுக்கு ஒரு இன்ஜுரி. ஸோ அதனால் அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டு விளாண்டு பார்த்தாங்க. ஷேன் வாரன் கொஞ்சம் மிடில் தான் வந்தார். ஸோ இந்த மேட்ச் அந்த வார்னர் அண்ட் ஜானி பிரிஸ்டோ தான் ஓப்பனிங் இறங்குவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டாப் 3 டேவிட் வார்னர், ஜானி பிரிஸ்டோ, மனிஷ் பாண்டே இவங்க 3 பேருமே அந்த டீமுக்காக நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணிடுவாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த 3 பேர் விக்கெட்கள் எடுத்துட்டு விக்கெட்கள் போயிடுச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் கெயின் வில்லியம்சன் இருந்தார். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து கெயின் வில்லியம்சன் ஆட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக ஜேசன் ஹோல்டர் ஆர் முகமது நம்பி வர போகிறாங்க. ஸோ பேட்டிங் கொஞ்சம் பயங்கரமாக இந்த இடத்துல வீக் ஆகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பிரியம் கர்க் இருக்கிறாங்க, பிரியம் கர்க்கு ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு 50 போட்டிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் அது வேற, இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் வேற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க, ஆனால் அது கண்டினியூஸாக அது பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஸோ அவங்க ராஜஸ்தானோட டார்கெட் அந்த டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பிரிஸ்டோட விக்கெட்டாக தான் இருக்கும் நான் பார்க்குறேன். ஸோ இவங்க 2 பேர் தூக்குனாலே மனிஷ் பாண்டே அவர் கொஞ்சம் திணறுவார். ஸோ அந்த இடத்துல அவங்க க்ளீனாக அவங்களோட கேம் பிளானை கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் விஜய் சங்கர் பொறுத்தவரை 2 ஓவர் போடுறாரு, நல்லா போட்டுட்டு தான் இருக்கிறாரு. ரஷீத் கான் பற்றி பேசும்போது அவர் பாலை அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஆப்போனன்ட் டீம்ஸ், ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. சில சமயம் அடிக்க போகிற நேரத்தில் அவர் பாலை அடிக்க போகிற நேரத்தில் அவுட் ஆகிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நடராஜன் நல்லா போட்டுட்டு இருக்கிறாரு, யாருக்கார் சூப்பராக போடுறாரு. இங்கே சந்தீப் சர்மா பொறுத்தவர் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நியூ பால் அண்ட் பவர் பிளேயில் மட்டும்தான் மோர் எஃபெக்டிவாக இருக்கிறாரு. அண்டு பசில் தம்பி பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன மேட்ச்சில் நிறைய பால் அடிபட்டுச்சு. அண்ட் கயல் அகமத் இந்த மேட்ச்சில் அவருக்கு பதிலாக வரலாம்ங்கிறது பேசப்படுது. ஸோ இங்கே வந்து நான் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வார்னர், பேர்ஸ்டோ, மனிஷ் பாண்டே இவங்களை தூக்கிட்டா கெயின் வில்லியம்சன் கிடையாது. ஸோ மிடில் பயங்கரமாக தள்ளாடும் நான் நம்புகிறேன். 2வது அவங்களுக்கான பவுலர்ஸ் இல்லை. புவனேஸ்வர் குமார் போனதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் இல்லைங்கிறது நான் அந்த இடத்துல நிரூபித்தே ஆகணும். ஸோ அந்த இடத்துல ஜெசன் ஹோல்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜெசன் ஹோல்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ஃபாஸ்ட் பவுலர் லைனப்பில் கொஞ்சம். ஏன்னா இங்கே வந்து நட்ராஜன் நம்பி தான் அங்கே இருக்கிறாங்க, நட்ராஜன், சந்தீப் சர்மா. ஸோ யாருக்குமே பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே ஜோசன் ஆல்டர் மட்டும் வந்துருந்தாருன்னு இங்கே நாளைக்கு மேட்ச்சில் ஜோசன் ஆல்டர் இருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க முகமது நம்பியோட போக போகிறாங்களா இல்லை ஜோசன் ஆல்டர் போக போகிறாங்களான்னு தெரில. ஸோ ஆனால் எப்படியாவது யாராவது ஒரு பாலில் அங்கே அடிபட வாய்ப்பு இருக்குது, சந்தீப் சர்மா பால்லையோ இல்லை கயல் அகமத்தும் நல்லா ரன்ஸ் போவார், இங்கே பசி தம்பியும் நல்லா அடிபடும். ஸோ அதனால் யாராவது ஒரு 2-3 பவுலரோட பாலில் நிறைய விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து ஓரளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வெளியே தெரில. ஏன்னா மிடில் ஆர்டரில் ஸ்டீவன் ஸ்மித், ஜாஸ் பட்லர் சரி பண்ணிடுறாங்க. சஞ்சு சாம்சன் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு, அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் பவுலிங்கில் அந்த 4 ஓவர் கரெக்டாக போட்டுருவாங்கப்பா. 4 ஓவர் ஜஃப்ரா ஆச்சர் வந்து நல்லா டீசெண்டாக போட்டுருவார், கார்த்திக் டயன் டீசெண்டாக போட்டுருவார். ஸ்பின் 2 பேர் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் ராகுல் டிவாட்டியா அவங்களும் கலக்கிடுவாங்க. ஸோ இந்த 5th பவுலர் யார்? ஏன்னா போன மேட்ச்சில் ஆங்கிட் ராஜ்புட் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார், பென் ஸ்டோக்ஸ் தான் 3 ஓவர் போட்டுறாரு. ஆனால் அந்த 5th பவுலரை வந்து எஸ்ஆர்எச் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ அந்த 5th பவுலர் யார் அப்படிங்கிறது தான் போகும் பிரச்சனை. ஸோ அந்த 5th பவுலர் பென் ஸ்டோக்ஸ் போட போகிறாரா, இல்லை ஆங்கிட் ராஜ்புட் வர போகிறாரா, இல்லை ஜெய்தேவ் உன்கட் நாளைக்கு வருவாரா? ஸோ அந்த 5th பவுலராக டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா 3 பவுலராக டார்கெட் பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட. ஸோ 2 டீம் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 55 கொடுக்குறேன், எஸ்ஆர்ஹெச்சுக்கு 45 கொடுக்குறேன். என்னை பொறுத்தவரை நான் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கை ஓங்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போ நான் ட்ரீம் 11ல் உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா, டீம் 1 பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்மால் லீக் எட்வண்ட் கார்னர்ஸ்க்கான டீம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜானி பிரிஸ்டோ எடுத்துருக்கிறேன், பட்லர். பேட்ஸ்மேன்ஸில் வார்னர், மனிஷ் பாண்டே, ஸ்டீவன் ஸ்மித்து. ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் ஜெசன் ஹோல்டர், விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டி எடுத்திருக்கிறேன். பவுலர்ஸ் ஆப்ஷனில் நட்ராஜன், கார்த்திக் தியாகி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்திருக்கிறேன். கேப்டனாக ஜானி பிரிஸ்டோவும், வைஸ் கேப்டனாக ஜோஸ் பட்லர்னு எடுத்திருக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருமே அவங்க டீமுக்கு 2 பேருமே இங்கிலாந்து பிளேயர்ஸ். அதை தாண்டி 2 பேருமே நல்லா ஒரு டீசெண்டாக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜானி பிரிஸ்டோ நின்னாருன்னா அவர் அவுட் ஆக கஷ்டம். அதே தான் பட்லர் இருக்கும், நின்றுட்டாரு அப்படின்னா அவுட் ஆக கஷ்டம். ஸோ அதனால் 2 பேரும் நான் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். அண்ட் வார்னர் நம்ம எடுத்துருக்கிறேன், அண்ட் மனிஷ் பாண்டே எடுத்துருக்கேன், ஸ்டீவன் ஸ்மித் எடுத்துருக்கேன். இவங்க 3 பேருமே
கண்டினியூஷன்ஸாக பேட்டிங் நல்லா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு ரன்ஸ்னால நமக்கு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் நான் வந்து விஜய் சங்கர் எடுத்திருக்கிறேன். ஸோ எனக்கு 8 கிரெடிட்ஸ் ஆல்ரவுண்டர் எனக்கு அவர் கரெக்டாக இருந்தார். ராகுல் டிவாட்டி எடுத்திருக்கேன். கேம் சேஞ்சர், எப்போனாலும் அவர் வந்து கேம் சேஞ்சர் ஆகலாம். ஜேசன் ஹோல்டர் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அவர் நாளைக்கு பிளேயிங் 11ல் ஆடுவார். ஏன்னா அவர் ஆடினா தான், ஏன்னா அங்கே எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரை அந்த பவுலிங்கில் ஒரு பெரிய ஹெட்டுன்னு யாருமே இல்லைங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத எல்லா டீம்லையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் இருப்பாங்க. ஸோ இங்கே இல்லை, அந்த புவனேஸ்வர் குமார் பிளேஸில் இல்லை. ஸோ அதனால் நான் ஜேசன் ஹோல்டருக்கு போகிறேன். அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இருப்பாருன்னு நம்பிக்கையில் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம், பிளேயிங் 11 பார்ப்போம். நட்ராஜன் அவர் ஒரு விக்கெட் டேக்கர், கீழே பவுலர்ஸ் 3 பேருமே ஒரு விக்கெட் டேக்கர்ஸ் தான். ஸோ இந்த டீம் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மால் லீக் இல்லாமல் நீங்கள் கிராண்ட் லீக்லேயும் இந்த டீமை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் லீக் டீம் 2 ஜானி பிரெஸ்டோ, ஜோஸ் பட்லர். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வார்னர், மணிஷ் பாண்டே, ஸ்டீவன் ஸ்மித், ஊத்தப்பா. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர். பவுலர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன், ரஷீத் கான், கார்த்திக் தியாகி, ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இங்கே வந்து நான் வந்து ராகுல் டிவாட்டியாக விடல. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் 2 டீம்லேயுமே என்னால் எடுக்க முடியல. ஆனால் அவரோட ஃபார்ம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை ஏற்படல. நான் வந்து 2 டீமில் 2 மேட்ச் ப்ரிவியூலாம் அவரை பெருசாக பேசினேன். ஆனால் அவரோட ஃபார்ம் ஆகட்டும், ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இருக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் நான் அந்த அவர் 9.5 கிரெடிட்ஸ் இருக்காருங்க. இப்போ நீங்கள் அவர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷீத் கான் 9.5 இருக்கிறாங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாங்க, அண்ட் பட்லர் 9.5. ஸோ இவங்களாம் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் ராகுல் டிவாட்டியை நீங்கள் வேணால் எடுக்கலாம். நீங்கள் ரஷீத் கானை வச்சுட்டு வேணால் ராகுல் டிவாட்டியை எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஆனால் சரியாக இருக்குமாங்கிறது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. ரஷீத் கான் ஓரளவு விக்கெட் எடுப்பார். ஸோ கம்பேரிட்டிங் டு ராகுல் டிவாட்டியாவுக்கு எடுப்பாருன்னு எனக்கு ஒரு இது. ஸோ பார்ப்போம். என்னோடய ஃபைனல் டீம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதை என்னோடய ஃபைனல் டீம் கொடுக்குறேன். ஸோ பிளேயிங் 11 பார்ப்போம். ஜஸ்டன் ஹோல்டர் இருக்கிறாரா இல்லை முகமது நபி இருக்கிறாரான்னு பார்த்துட்டு என்னோட பிளேயிங் 11 வந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு IPL மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.